ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து அந்த வீட்டுக்கு ரேணுகான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கான். ஆனால் வந்துட்டு அது அர்ச்சனா அனுப்பி தான் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சாருக்கு தெரிய வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி வந்துட்டு ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்ட அர்ச்சனா முழுக்க முழுக்க இப்படி ஒரு பிளான் போட்டு பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாமல் நந்தினியை பற்றி மட்டும் தெரிஞ்சது இல்லாமல் அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் பற்றியும் கெஸ் பண்ணி கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு வந்துட்டு அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு அனுப்பினா. ஆனால் அந்த பொண்ணை எதுக்காக அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவுக்கும் நந்தினிக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு வராங்க. ஆனால் இன்னும் முழுசாக வந்துட்டு க்ளோஸ் ஆகலை. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிறதையும் வந்துட்டு ஒட்டைக்கணும். அதை வந்துட்டு இதுக்கு மேலே ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வெறுப்பு தான் காட்டணும், வெறுப்பாலே ரெண்டு பேரும் விலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ வந்துட்டு நம்ம நந்தினியையும் சூர்யாவும் பிரிக்கிறதுக்காக இப்போ இந்த ரேணுகான்ற ஒரு பொண்ணை அனுப்பியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு அர்ச்சனா போட்ட திட்டம் மாதிரி வந்து நடக்க போகிறது இல்லை. ஏன்னா வந்துட்டு சூர்யா சார் செம ஷார்ப்பு. அதுவும் இப்போலாம் அவர் குடிக்கிறதே இல்லை. குடிச்சா வச்சு என்ன நடக்குது போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்பார். அதுவும் இப்போ குடிக்காமல் எல்லாமே ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம நந்தினி அவரை குடிக்க விடுறதில்ல. இதனால் வந்துட்டு ரேணுகாவும் அர்ச்சனாவும் அவங்க பண்ணுற பிளானை வந்துட்டு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு சூர்யாவுக்கும் நந்தினிக்கு பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நிறைய பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா ஒரு நாள் வந்து இந்த பொண்ணு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுடுறாங்க. அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டம்மா, இது நந்தினிக்கும் சூர்யாவுக்கும் பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணால் சூர்யாவுக்கும் நந்தினிக்குமே பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கும். அதை தான் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கும் அந்த அர்ச்சனா ஆகிட்டு. அப்போ வந்துட்டு இவர் வந்து கண்டுபிடிச்சிருவாரு. அப்போ இது யாரோ அனுப்பி வச்ச ஆள் தான், கண்டிப்பாக வந்துட்டு யாரோ அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாரு, வாட்ச் பண்ணுறாரு, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேணுகா வந்து ஃபாலோ பண்ணுறாரு. கடைசியில் வந்துட்டு உண்மை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு வேற யாரோ அனுப்பி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ தான் கடைசியாக தெரியுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு பார்க்கும்போது தான் புரிய வருது, நம்ம சூர்யாவுக்கு அர்ச்சனா அனுப்பின ஆள் தானா, உன்னை என்ன பண்ணுற பாருடி, இதுக்கு மேலே வந்துட்டு என் நந்தினி என்கிட்டேருந்து எப்படியாச்சும் பிரிக்கும்னு நினச்சில, இதுக்கு மேலே தான் நான் க்ளோஸாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ரேணுகா வந்துட்டு இங்கே என்ன நடக்குது போகுது எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் வர நம்ம சூர்யா நந்தினிக்கு ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தானே இப்போ ரேணுகா வச்சுருக்காங்க. அதனால் நம்ம நந்தினியை வந்துட்டு எப்படியாச்சும் பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா திட்டமும் போட்டாங்க. அது மாதிரியே நடந்துட்டு இருந்தது. ஆனால் சூர்யாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே பாருங்கள் உங்களுக்கு ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து சூப்பராக ஒரு பிளான் பண்ணுறாரு. அவர் பண்ணுற மாதிரி வந்துட்டு நடக்குதா இல்லையா, இல்லை அர்ச்சனா வந்துட்டு சூர்யா கிட்ட அடி வாங்கிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கணும். இதில் வந்து சுந்தரவல் வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்.